Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 18th of November 2021. Let's go into the analysis. The first article for the day is School Enrollment Fell During Pandemic. So recent ஒரு survey எடுத்திருந்தாங்க. Annual Status of Education Report 2021. So அந்த survey base பண்ணி report வந்து release பண்ணிருக்காங்க. Let's see the report. So the survey யாரு conduct பண்ணுவா அப்படின்னு பார்த்தா Pratham and it's a non-governmental organization and அவங்க தான் வந்து ரிலீஸும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வேயோட கீ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எவ்ரி இயர் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்ஸ் 2005. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது எத்தனை சில்ட்ரன் வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு பேசிக் லேர்னிங் லெவல்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இந்தியா ஃபுல்லா இருக்க ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. So it is the largest citizen-led survey in India. It is conducted by Pratham, non-governmental organization. So it's a geographical and demographic coverage பார்த்தோம்னா it's a nationwide survey, nation full, அதாவது இந்தியா ஃபுல்லா இந்த சர்வே நடக்கும். அதாவது ரூரல் ஸ்கூல்ஸ்ல மட்டும், ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்க ஸ்கூல்ஸ்ல மட்டும் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ஸ்கூல் பேஸ்டு சர்வே கிடையாது, அதாவது ஒவ்வொரு ஸ்கூலா போய் சர்வே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இட் இஸ் அ ஹவுஸ் ஹோல்ட் சர்வே, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கா போய் அங்க வந்து 6ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் வந்து சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் they will be conducting the survey. So ASCR includes children who have never been to school or have dropped out, as well as those who are in the government schools, private schools, religious schools or anywhere else அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்க சில்ட்ரனும் சர்வே பண்ணுவாங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ், ரிலீஜியஸ் ஸ்கூல்ஸ் ஆர் எனிவேர் எல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சர்வேல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசன்ட் சர்வே 2021 சர்வேயோட ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 76,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த சில்ட்ரன் aged between 6 to 14. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 26 states and 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சர்வேயாக தான் இருக்கும். பட் சின்ஸ் இந்த டைம் பேண்டமிக் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஃபோன் சர்வேயாக தான் வந்து இருந்தது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஃபோன் பேஸ்டு சர்வே. அண்ட் என்ரோல்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் சில்ட்ரனோட பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிருக்கு ஸ்கூல்ல என்ரோல் ஆகுறது. அதாவது இப்போ எல்கேஜி போய் சேர்த்துறாங்க போன வருஷம் அப்படின்னா ஒரு அதில் 100 இருந்தது அப்படின்னா பேண்டமிக் டைம்ல அது அப்படியே வந்து 50 வந்து கம்மியாயிடுச்சு. அதாவது என்ரோல்மெண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்ரோல்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஓவர் அ தேர்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2ல வந்து என்ரோல் ஆயிருக்காங்க. பட் யாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல்ல போய் அட்டன் பண்ணல அப்படிங்கிறதும் வந்து அந்த என்ரோல்மெண்ட் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் ஆல்சோ அ ஷிஃப்ட் இன் என்ரோல்மெண்ட். ஷிஃப்ட் இன் என்ரோல்மெண்ட் அப்படின்னா பேண்டமிக் டைம்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய சில்ட்ரன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லயும் அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ் பார்த்தோம்னா ஸோ 92% ஆஃப் சில்ட்ரனுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அதை தாண்டி வர எந்த சோர்ஸும் பெருசா அவங்க கிட்ட இல்லை. அண்ட் ஒன்லி a third ஆஃப் சில்ட்ரன் had access to any other learning resources or support அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 92%க்கு வந்து டெக்ஸ்ட் புக் இருக்கு. பட் அதை தாண்டி 1/3 ஆஃப் த சில்ட்ரனுக்கு மட்டும்தான் மித்த லேர்னிங் ரிசோர்சஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் லேர்னிங் about 65% of the students did some type of traditional learning activity during the week of the survey, with engagement rating ranging from 44% in Jharkhand to almost 90% in Kerala. Online learning with smartphone availability and access and online learning வந்து பாத்தீங்கன்னா only quarter of the ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அதாவது 1/4 of the ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்லைன் லேர்னிங் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. பிகாஸ் நெட்வொர்க் இருந்தால் ஒரு சில பேர்த்துக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது, ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் நெட்வொர்க் அக்சஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் லேர்னிங்ல இருந்தது. அண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நிறையவே வேரியேஷன்ஸ் இருந்தது. 91% of students from Kerala had access to online education. 80% from Himachal Pradesh had access to online education. But பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 10% of the childrenக்கு மட்டும்தான் ஆன்லைன் அக்சஸ் கிடைச்சது. அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல 13%க்கு தான் வந்து கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நிறையவே வந்து வேரியேஷன்ஸ் இருந்தது. ஸோ டியூஷன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் த பேண்டமிக் அப்போ ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டுக் டியூஷன் கிளாஸஸ் பிகாஸ் மெனி பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு ப்ரொவைட் த லேர்னிங் சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் நாட் ரிசீவிங் ஃப்ரம் தி க்ளோஸ்டு ஸ்கூல்ஸ். நிறைய 40% வந்து டியூஷன் அக்சஸ் இருந்தது. பட் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த டியூஷன் அக்சஸ் கொடுக்க முடியலை பிகாஸ் அவங்க ஃபினான்ஷியலாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் அக்சஸ் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தா டெக்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 92% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தே ஹேவ் டெக்ஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கிடைச்சிருக்கு.
அண்ட் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறதுல just over a third of the students, அதாவது 1/3 of the students enrolled in closed government schools in 2021 received worksheets, phone messages or any other sort of learning activities or materials in the week of survey. So government schools வந்து பாத்தீங்கன்னா 1/3 of the students தான் வந்து worksheets, phone messages or other learning activities பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் வந்து இந்த ரிப்போர்ட்க்கு கீழே சொல்லியிருக்காங்க. So let's go to the next article. Speaker for time frame to decide on the bills. So recently All India Presiding Officers Conference in Shimla. So Shimla All India Presiding Officers Conference நடந்தது. So the presiding officers பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட ஸ்பீக்கர்ஸ் வந்து அந்த மீட்டிங்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட சேர்மேனா யார் இருப்பானா லோக்சபாவோட ஸ்பீக்கர் அவர் தான் வந்து சேர்மேனா வந்து இருப்பாங்க அந்த அசோசியேஷனுக்கு. ஸோ அந்த அசோசியேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடோட ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில ஸ்டேட் பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட கன்சென்ட் ஆர் அசென்ட்டுக்கு வந்து கவர்னர் வந்து பாஸ் பண்ணுவார். ஸோ அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ள அவங்களோட ஒப்பீனியனை வந்து சொல்றது கிடையாது. ஸோ இட் இஸ் டேக்கிங் வெரி லாங் டைம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ சீக்கிரமா ஒரு பில் வேணுமா வேண்டாமா இல்லை ரீகன்சிடரேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து அந்த கான்ஃபரன்ஸ்ல தமிழ்நாடு சேர்ந்த ஒரு ஸ்பீக்கர் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் நியூ பாகிஸ்தான் லா அலோவ் ஜாதவ் டு ஃபைல் அப்பீல். ஸோ குல்புஷ்தான் ஜாதவ் அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு ஏஜென்ட், அதாவது ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அவரு. ஸோ அவர் வந்து பாகிஸ்தான் மிலிட்ரியில வந்து ஒரு ஸ்பையா வந்து இருந்தாரு. இந்தியாவை சேர்ந்தவர் தான், பட் பாகிஸ்தானியா வந்து ஸ்பையா வந்து அங்க பாகிஸ்தான் மிலிட்ரியில வந்து இருந்திருக்காரு. ஸோ அதை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ கிவன் டெத் சென்டென்ஸ். பட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ட வந்து அந்த கேஸ் வந்து போகும்போது ஐசிஜே என்ன சொன்னாங்க அப்படின்னா, கன்சுலர் அக்சஸ் வந்து கொடுங்க ஜாதவ்க்கு அப்படிங்கறத வந்து அந்த கோர்ட் வந்து சொன்னாங்க. பட் வந்து பாகிஸ்தான் வந்து அதை அக்செப்ட் பண்ணல, இல்ல நாங்க கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் இப்ப நியூ லா பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ லாக்கு கீழே குல்புஷ்தான் ஜாதவ் வந்து he can file an appeal in the high court அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாங்க. So here we have to know about International Court of Justice. So it is a primary judicial branch of United Nations. இதோட headquarters வந்து ஹேக் நெதர்லாண்ட்ஸ்ல வந்து இருக்கு. So it will be settling the disputes of the states. அதாவது ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க டிஸ்பியூட்ஸ் வந்து அவங்க செட்டில் பண்ணுவாங்க. அண்ட் அனதர் திங் இஸ், ஒரு வேளை வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் போனாலோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் போனாலோ அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கவே வந்து மாட்டாங்க. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் இருக்க லீகல் டிஸ்பியூட்ஸ் அதை தான் வந்து இவங்க செட்டில் பண்ணுவாங்க. அண்ட் இந்த காம்போசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க எவ்ரி 9 இயர் டேர்ம். அதாவது 9 இயர் டேர்முக்கு தான் வந்து அவங்களோட total term of the judge of the ICJ. So யார் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அண்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். அண்ட் இதுல 5 ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 3 இயர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த கோர்ட்ல ஒரு கண்டினியூட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் எல்லா ஒரு கண்ட்ரில இருந்து 2 ஜட்ஜ் வந்து வரக்கூடாது. நோ 2 ஜட்ஜஸ் மேபி த நேஷனல்ஸ் ஆஃப் த சேம் கண்ட்ரி. அண்ட் இப்போ P5 மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எடுத்துட்டோம் அப்படின்னா P5 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அங்க அந்த P5 மெம்பர்ஸ்ல டெஃபினட்டா ஒரு ஜட்ஜ் வந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். பட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1967ல இருந்து 1985 வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜும் சைனால இருந்து வரல அப்படிங்கிறது தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லலாம். அண்ட் ஐசிஜே கொடுக்குற ஒப்பீனியன் வந்து இஸ் ஜஸ்ட் அட்வைசரி இன் நேச்சர், தவிர இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தேர் பார்ட்டிஸ். அண்ட் அந்த ஜட்ஜஸ் வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஈக்குவல் டிவிஷன் இருந்தது ஜட்ஜஸ்க்கு நடுவில் அப்படின்னா, அதாவது ஒரு கேஸ் நடக்குது அதில் 3 ஜட்ஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, 3 ஜட்ஜஸ் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ பிரசிடென்ட் வந்து இன்வால்வ் ஆகி அந்த டெட்லாக்கை வந்து பிரேக் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ரிலீஃப் ஃபார் லாயர்ஸ் இன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே 2 லாயர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட். ஸோ இப்போ வி ஹாவ் டு நோ அபவுட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஸோ ஒரிஜினலாக வந்து 1967ல எனாக்ட் பண்ணிட்டாங்க.
அண்ட் லேட்டர் வந்து 2004 2008 அண்ட் இப்போ ரீசெண்டாக 2019லையுமே வந்து இது அமெண்ட் பண்ணாங்க. அண்ட் 2019ல அமெண்ட் பண்ணும்போது இது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸை மட்டும்தான் வந்து இந்த லாக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இண்டிவிஜுவல்ஸையும் கூட டெரரிஸ்டா வந்து டெசிக்னேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த 2019 அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இன் ஆர்டர் டு டீல் வித் டெரரிசம் ரிலேட்டட் கிரைம்ஸ் இட் deviates from ordinary legal procedures and creates an exceptional regime where constitutional safeguards of the accused are curtailed. ஸோ கிட்டத்தட்ட 2016 அண்ட் 2019 பீரியடுக்கு நடுவுலேயே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் எஃப்ஐஆர்ஸ் வந்து அது பேர்ல மட்டும் 4231 எஃப்ஐஆர்ஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன் விச் 112 கேசஸ் ஹவ் ரிசல்டட் இன் கன்விக்ஷன்ஸ். அந்த 112 கேசஸ்க்கு அதில் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த யூஏபிஏ ஆக்ட் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறதுனால இது நிறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இதில் ஒரு ட்ராபேக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூஏபிஏ ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் இஸ் நாட் கிவன் இஃப் தே ஆர் அரெஸ்டட் அண்டர் Unlawful Activities Prevention Act. So next article is about all closed doors of military are being opened for women. So இப்போ ரீசெண்டாக நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அவங்க வந்து அட்மிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs கேர்ள்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஃபென்ஸ் அகாடமியில் உமனுக்கும் அட்மிஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக ஸோ அவர் வந்து ஹோம் மினிஸ்டராக இருந்தப்பயே 33% ரெப்ரஸன்டேஷன் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் உமனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. உமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து போலீஸ் அண்ட் பாராமிலிட்டரியில வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு காமனான ஒரு ஆர்டிக்கல் தான். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் யூ கேன் நோ அபவுட் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து 100 years ஆக போகுது. 99 years முடிஞ்சுது. பட் 100 years வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உமனுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. 99 years உமனோட அட்மிஷன்ஸ் இதில் அலோவ் பண்ணவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் அபவுட் இந்தியா டு ஹோல்ட் ஃபர்ஸ்ட் 2+2 dialogue with Russia on December 6. ஸோ அந்த பேக்ல ரஷ்யா கூட சைன் பண்ற பேக்ல டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ட்ரேட் ரிலேட்டடான பேக்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ண போறாங்க. ஸோ 2+2 dialogues அதை பத்தி பேசணும் அப்படின்னா 2+2 dialogues அப்படிங்கிறது இட் இஸ் த highest level institutional mechanism between two countries. ஸோ ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் தான் வந்து இந்த 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஃபார்மல் டயலாக் தான். யாருக்கும் நடக்கும்னா மோஸ்ட்லி வந்து 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்க டிஃபென்ஸ் ஆர் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் ஆர் செக்ரட்டரிஸ் அவங்களுக்குள்ளதான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ இந்தியா யூஸ் டு ஹேவ் 2+2 dialogue மினிஸ்ட்ரியல் மீட்டிங்ஸ் வித் ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் USA. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதாவது December 6 we are going to have 2+2 ministerial dialogue with Russia. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் கர்தார்பூர் காரிடர் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் பேண்டமிக் டைம்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கர்தார்பூர் காரிடர் பற்றி ஆல்ரெடி 2 days வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல். ஸோ ரூரல் ரோட் ஸ்கீம்ஸ் கெட் மோர் டைம். ஸோ கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க கண்டினியூவேஷன் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா ஆஃப் phase 1 and phase 2 up to September 2022 வரைக்கும் அண்ட் ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் ஃபார் லெஃப்ட்-விங் எக்ஸ்ட்ரீமிசம் அஃபெக்டட் ஏரியாஸ் up to March 2023. ஸோ டு நோ அபவுட் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்க தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 25th December 2000 இதை லான்ச் பண்ணாங்க. இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஆல் வெதர் ரோட்ஸ் வந்து கொடுக்கறது தான் டு அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ். அதாவது ஒரு சில இடத்துல வந்து கனெக்டிவிட்டியே இருக்காது இல்லையா. ஸோ அந்த அன்கனெக்டட் ஹேபிடேஷன்ஸ்க்கு ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இதோட அப்ஜெக்டிவ். ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இருந்திருக்க கூடாது. அங்கே பாப்புலேஷன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ஏரியாஸாக இருந்ததுன்னா 500+ இருக்கணும். அதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இல்லைனா ஹில்லி ஸ்டேட்ஸ் டெசர்ட்ஸாக இருந்தது அப்படின்னா அங்கே 250+ பாப்புலேஷன் வந்து இருக்கணும் ஆஸ் பர் த 2001 சென்சஸ். ஸோ அண்ட் இட் இஸ் அ ஃபண்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ அதாவது தேர் வில் பி ஷேரிங் பிட்வீன் சென்டர் அண்ட் தி ஸ்டேட்ஸ். ஸோ 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸாக இருந்ததுன்னா சென்டர் வந்து 90%, ஸ்டேட்ஸ் வந்து 10% ஷேர் பண்ணிக்குவாங்க. மித்த அதர் ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
சென்டர் 60% அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து 40% வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ரூரல் ரோட்ஸ், இந்த கிராம் சடாக் யோஜனாக்கு கீழே ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் யாரு பண்றா அப்படின்னா, யாரோட, அதாவது எந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே பண்றாங்கன்னா இந்தியன் ரோட் காங்கிரஸ், ஐஆர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்க ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இப்போ ஐஆர்சி, இந்தியன் ரோட் காங்கிரஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அபெக்ஸ் பாடி ஆஃப் ஹைவே இன்ஜினியர்ஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ 1934 வந்து செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அதாவது ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வரைக்குமே இப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்துருச்சு. ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா இது 100% வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக தான் வந்து இருந்தது. ஃபேஸ் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா அனதர் ஒரு 50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரூரல் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் 2லையும் வந்து அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபேஸ் 3ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரோட்ஸ் வந்து ரூரல் ரோட்ஸ் வந்து இட் ஹாஸ் டு பி கனெக்டட் டு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணும், ஸ்கூல்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரியான ரோட்ஸ் வந்து இதுல இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஃபேஸ் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து this article is about the scheme Pradhan Mantri Gram Sadak Yojana. So that's all for today's Hindu News Analysis. Thank you.